கைக்கல்வி வியூவருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கர். இந்த வீடியோவில் நம்ம பைத்தான்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். பைத்தான்ல இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்றது, இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம மற்ற லாங்குவேஜில் படிச்சு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பைத்தான்ல இந்த கான்செப்டை நம்ம இதில் பார்க்குறோம் ஒரு சில டிஃப்ரென்ஸோட. பைத்தானோட சின்டெக்ஸ் பாருங்க. சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் கண்டிஷன்ஸ் கோலன் கண்டிப்பாக வைக்கணும். இங்கே பிரேசஸ் வராது. கார்லி பிரேசஸ் மற்ற லாங்குவேஜில் வந்து கார்லி பிரேசஸ் போடுவோம். இங்கே கார்லி பிரேசஸ் வராது. அதுக்கு பதிலாக கோலன் கொடுப்போம் பைத்தானில். அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற லாங்குவேஜில் கார்லி பிரேசஸ் கொடுத்து உள்ள பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே செமிகோலன் வைப்பீங்க. இங்கே செமிகோலன் வரக்கூடாது. ஆனால் கண்டிஷன்ஸில் வந்து மற்ற லாங்குவேஜில் நம்ம எந்த குறியீடும் கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக கோலன் கொடுக்குறோம். அதேமாரி எல்ஸ்லேயும் மற்ற லாங்குவேஜில் கொடுக்க மாட்டோம். இங்கே வந்து கோலன் கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறம் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்டார்ட்டு கண்டிஷன்ஸ் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஒரு சின்ன ப்ரோக்ராம் போய் போட்டு பார்க்கலாம். பைத்தான் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆடர் ஈவென்ட் ப்ரோக்ராம். ஆடர் ஈவென்ட் ப்ரோக்ராம் நம்ம நிறைய லாங்குவேஜஸில் ஏற்கனவே யூஸ் பண்ணது. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஆடர் பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஆட் நம்பர் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 அப்படிம்போம். ஈவன் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கும். ஒரு வேரியபிளில் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். நம்பர் வாங்கிட்டேன். இப்போ இஃப்ல செக் பண்ணுறேன். இஃப் model division 2 equals print this is a even number அப்படின்னு கொடுக்குறோம். எல்ஸ் பார்ட்டுக்கு ஒரு கோலன் வைக்கிறேன். கோலன் தான் ரொம்ப முக்கியம். this is a add number. அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட் ஸ்க்ரீனை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எந்த இதில் வேல்யூ அப்படின்னு வருது. கர்சரிங்க வச்சுட்டு 12 அப்படின்னு வரும். இது வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். திஸ் இஸ் ஏ ஈவன் நம்பர் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? நான் அகைன் இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஆட் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆட் நம்பர் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இது நிறைய லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பட் இங்கே இந்த கண்டிஷன்ஸில் கோலன் வைக்கிறதும் கார்லி பிரேசஸ் இல்லைங்கிறதும் தான் பைத்தானில் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இஃப் எல்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.